நம்மளோட ஆழ் மனதோட எப்படியெல்லாம் பேசுறது, எப்படியெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆத்தர் சொல்லியிருக்க புக் தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனதின் அற்புத சக்தி. வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனதின் அற்புத சக்தி. இந்த புக்கோட ஆத்தர் பேரு ஜோசப் மார்ஃபி. இவரு சைக்காலஜில PhD முடிச்ச ஒருத்தர். யாரோ ஒருத்தர் ஆழ்மனதை பத்தி பேசுறதை விட சைக்காலஜில எக்ஸ்பீரியன்ஸா இருக்க ஒருத்தர் பேசினா பெட்டரா இருக்கும்ன்றதால இந்த புக் ஆரம்பத்திலேயே நல்ல சேல்ஸ் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த புக்கை படிச்சவங்க எல்லாமே இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னதால தொடர்ந்து விற்பனையில நம்பர் 1 இருக்கு இந்த புக். இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 மாடி இல்ல 3 மாடி அசிவர் விஷ். ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணி முடிச்சிடுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களோட கற்பனையில என்ன பாக்குறீங்க? ஒரு தரைத்தளம், அதுக்கு மேல ஒரு கட்டிடம், சரிதானே? ஆனா இந்த பில்டிங்ல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தரைத்தளத்துக்கு கீழே அஸ்திவாரம், இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு ஆயிடும். இப்படிப்பட்ட இதே அமைப்புல தான் நம்ம மனசும் இருக்குன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். வெளியே பில்டிங்க பாக்குறதுக்கு கான்ஷியஸ் மைண்ட், உள்ள இருக்க பேஸ்மெண்டா இருக்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஸ்ட்ராங்கா செயல்படும். கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நமக்கு வர நினைவுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இந்த புக்கோட ஆத்தர். சரிங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னா அப்படிப்பட்ட சப்கான்ஷியஸ் மைண்ட நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, அதுதான் பதில். அந்த வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். நம்ம ஆழ் மனசுல எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வெளி மனசுல செயல்பாடுகள் இருக்கும். நம்ம வெளி மனசோட செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். அப்படின்னா நம்ம ஆழ் மனசுல எப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம நிரப்பி வைக்கணும்? எதிர்மறையான தேவையில்லாத சிந்தனைகளையா இல்ல நேர்மறையான நல்ல சிந்தனைகளையா? நிச்சயமா நல்ல சிந்தனைகளை தான், சரிதானே? பிகாஸ் உள்ள இருக்கிறது தானே வெளியில வரும். அதனால நம்மளோட ஆழ் மனதுல நேர்மறையான சிந்தனைகளை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிறது தான் அந்த மனசை சரியா செயல்பட வைக்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். சரி, ரைட்டு, நல்ல சிந்தனைகளை ஆழ் மனசுல பதிய வைக்கணும். ஆனா அதை எப்படி பதிய வைக்கிறது? ஆழ் மனசுல பல சிந்தனைகளை பதிய வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான வழிகளை ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. நம்பர் 1, டாக் டு யுவர் செல்ஃப். நம்பர் 2, விசுவலைசேஷன். இந்த 2 வழிகளை பத்தி தான் ஆத்தர் இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அண்ட் டாக்கிங் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனதுடன் பேசுறது. இப்போ இப்படி ஒரு சினாரியோவை யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு. நான் கேட்டா மட்டும் போதும், எனக்கு நீங்க அந்த பொருளை தந்துடுவீங்க. ஆனா நான் கேட்கவே இல்லைனா, எனக்கு அது தேவைன்னு தெரியப்படுத்தலனா எனக்கு எப்படி அந்த பொருளை தருவீங்க? கண்டிப்பா தரமாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம ஆழ் மனசு கிட்டையும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியே ஆகணும். சொன்னாதான் அது அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படும். நம்ம சொல்லாமலே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏத்த மாதிரி அல்லது நமக்கு தேவையானதை அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி அதனால செயல்பட முடியாது. இதனாலதான் ஆழ் மனதோட அடிக்கடி பேசணும்னு சொல்றாங்க. சரி, ஒரு பர்சனா இருந்தா அவங்க கிட்ட போய் பேசிடலாம். ஆழ் மனசு கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு 2 வழிகள் இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. ஒன்னு, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நமக்கு என்ன வேணுங்கிறத, நம்ம குறிக்கோள் என்ன, நம்ம விருப்பங்கள் என்னங்கிறத நம்ம ஆழ் மனசு கிட்ட நாமளே பேசலாம். இல்ல எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து நம்ம விருப்பம் என்னவோ அதை எழுதலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பேசுறதுக்காக, எழுதுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஆழ் மனசுக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் ஏற்கனவே இந்த செல்ஃப் டாக் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம கூட நம்மளே பேசிட்டு தான் இருப்போம். ஆனா பல நேரங்கள்ல ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா போதும். எதிர்மறையா எதையாவது இப்படி பேசுறதுக்கு பதிலா நேர்மறையான விஷயங்களை நம்ம கூட நம்ம பேசினாலே போதும். இதைத்தான் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். இதுவும் கிட்டத்தட்ட செல்ஃப் டாக் மாதிரி தான். நம்ம கூட நம்ம பேசுறதுக்கு
பண்றதுக்கு பதிலா நம்ம இமேஜினேஷன் பண்றது, அதாவது கற்பனை செஞ்சு பார்ப்போம். நமக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும், என்ன மாதிரி ஒரு வேலை வேணும், நம்ம லைஃப் எப்படி எல்லாம் இருக்கணும், நம்ம எவ்வளவுலாம் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இந்த கற்பனை, இந்த விசுவலைசேஷன் நம்ம ஆழ் மனசுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப் போக பிளான் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரிப்புக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத எந்த மாதிரியான முறையில எல்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். போற வழியில என்னெல்லாம் தேவைப்படும், வர வழியில என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு யோசிச்சு எடுத்து வைப்போம். இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பொருளை எடுத்து வைக்கிறதுக்கும் கண்ணா பின்னான்னு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விசுவலைஸ் பண்ணிட்டு திங்ஸ் எடுத்து வைக்கும் போது தேவைப்படுற திங்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். தட்ஸ் த பவர் ஆஃப் விசுவலைசேஷன். இது எல்லாமே சரிதான், பட் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா இந்த ஆழ் மனசோட சூப்பரா இன்டராக்ட் பண்றதுக்கு? ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த புக்ல இருந்து நான் லேர்ன் பண்ண முக்கியமான ட்ரிக்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். நம்ம ஆழ் மனசோட செயல்பாடு தூக்கத்துல அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. எஸ், நம்மளோட தூக்கத்துல தான் நம்ம ஆழ் மனசோட செயல்பாடு அதிகபட்சமா இருக்குமா. அதனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 2 வழிகள்ல, அதாவது டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அண்ட் விசுவலைசேஷன், இந்த ரெண்டையும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா அதோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், தூங்குறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன்ல என்ன பாக்குறதுன்றதே தெரியாது, ஆனா எதையாவது பார்த்துட்டு தூங்குறோம். பட் அதுக்கு பதிலா தூங்குறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இந்த போனை தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குறிக்கோளுக்காக, நம்ம ஆசைகளுக்காக, விருப்பங்களுக்காக நம்ம ஆழ் மனசோட பேச ஆரம்பிக்கணும். இல்லனா ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணா நம்ம லைஃப்ல சர்டனா நிறைய டிஃபரன்ஸ பார்க்க முடியும் அப்படின்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த புக்கை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீரு. நன்றி, வணக்கம்.